சென்னைக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலி. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலி. காரைக்காலில் பள்ளி, கல்லூரிகளுக்கு திங்கட்கிழமை விடுமுறை அறிவிப்பு. சம்பா நெற்பயிர் காப்பீட்டிற்கான காலவரம்பு வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விவசாயிகள் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக வேளாண் துறை அறிவுறுத்தல். திமுக அறிவு திருவிழாவை நடத்துவது ஏன் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். அறிவு என்ற வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு அலர்ஜியாக உள்ளதாகவும் பேச்சு. வாக்காளர் பதிவு படிவங்களை திமுகவினர் விநியோகம் செய்வது ஏன்? அதிமுக, தாவேகாவினர் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு தமிழக தேர்தல் ஆணையம் பதில். தமிழ்நாட்டில் 6 கோடி எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். 12 மாநிலங்களில் இதுவரை 97% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். எஸ்ஐஆர் செயல்முறை தொடர்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு குழப்பங்கள் உள்ளன. தேர்தல் ஆணையம் வீடியோ வெளியிட்டு விளக்கமளிக்க வேண்டும் என அமைச்சர் TRB ராஜா வலியுறுத்தல். எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து நாளை நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்திவைத்தது அதிமுக. 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் வாக்குரிமையை பறிக்க முயற்சி. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் குற்றச்சாட்டு. ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. கூட்டணி குறித்து ராகுல் காந்தி, விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான செய்திகள் வதந்தி. பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம். எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம். அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியிலும் நாங்கள் கூட்டணி இருக்க 1% இல்லை. அதற்கான ஒரு பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்றது தெளிவா சொல்லிட்டோம். விஜயகாந்த் முதல்வராக இருந்தால் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பார்கள் என்று பிரேமலதா கருத்து. தாவேகா குறித்த கேள்விக்கு கூட்டணி குறித்து யாருடனும் இன்னும் பேசவில்லை என விளக்கம். சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்குபெற பாமக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து கட்சித் தலைவர் அன்புமணி கடிதம். திமுக அரசின் நம்பிக்கை துரோகங்கள், மோசடிகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி டிசம்பர் 12ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணியின் சிறை நிரப்பும் போராட்டம் குறித்த கேள்விக்கு கருத்து கூற விரும்பவில்லை என பதில்.
நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு. ஒரே நாளில் 5 காசுகள் அதிகரித்து 6 ரூபாயாக விலை நிர்ணயம். மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவ கடைமுக தீர்த்தவாரி விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி வழிபாடு. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. தினமும் 90,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு. பீகார் மாநில முதல்வராக 10வது முறையாக நிதிஷ்குமார் வரும் 20ஆம் தேதி பதவியேற்பார் என தகவல். பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த தேசிய ஜனநாயக கூட்டணியினர் மும்முரம். வளர்ச்சி திட்டங்களுக்காக உலக வங்கி வழங்கிய கடன் மூலம் மகளிருக்கு 10,000 ரூபாய் தரப்பட்டது. பீகார் தேர்தல் வெற்றி குறித்து ஜன்சுராஜ் கட்சி குற்றச்சாட்டு. பணத்திற்காக தந்தை லாலுவுக்கு சிறுநீரகம் கொடுத்ததாக குடும்பத்தினர் வசைபாடினர் என்று மகள் ரோஹிணி ஆவேசம். காலனியால் தாக்க வந்ததாகவும் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ளவே குடும்பத்தை விட்டு வெளியேறியதாகவும் பதிவு. சந்திரயான் 4 விண்கலம் திட்டமிட்டவாறு 2028இல் ஏவப்படும். மிக சவாலான விண்வெளி திட்டமாக இருக்கும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி. வெளிநாட்டவரின் குடியேற்றங்களை குறைக்க கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் பிரிட்டன். வேலை வாய்ப்புகளின் பாதிப்பிலிருந்து சட்டம் ஒழுங்கு வரை பிரச்சினை என்று போராடும் மக்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 30 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. மோசமான ஆடுகளத்தில் தட்டு தடுமாறி ஆட்டமிழந்த பேட்டர்கள்.